அணுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சைவ மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வாழைக்காயை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மீன் வறுவல் செய்ய போகிறோம். வாழைக்காயோட தோலெல்லாம் எடுத்துட்டுங்க, இந்த மாதிரி பஜ்ஜி கட் பண்ணுற மாதிரி சன்னமாக இந்த மாதிரி நைஸாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயமாக இருக்கிறனால ஒரு 7-8 சின்ன வெங்காயம் கூட வச்சுக்கோங்க. பூண்டு நல்ல ஒரு முழு பூண்டு, ஒரு 1.5 பூண்டு நான் தொளிச்சு வச்சுருக்கேனுங்க. கருகாப்பில் ஒரு இனுக்குங்க, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூனுங்க, கல்லுப்பு கொஞ்சம். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இன்னொன்று, வாழைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு துணூண்டு புளி ஏன்னா வாழைக்காயில் கொஞ்சம் அந்த இது இருக்கும் இல்லைங்க, புளி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு சின்ன நான் துணூண்டு அளவுக்கு புளி பிச்சு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்து எல்லாம் அரைச்சிடலாம். இந்த அளவு நம்ம நைஸாக அரைச்சிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவுங்க, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு. கடலை மாவு அதாவது 2 ஸ்பூன்னா நம்ம குழம்பு வைக்கிற கரண்டியில் 1 கரண்டி எடுத்துக்கோங்க கடலை மாவு. இது ஸ்பூன் கணக்கில் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன சட்னி கரண்டி இருந்துச்சுன்னா அந்த கரண்டியில் 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். போட்டு இதையும் ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு தட்டத்துக்கு மாற்றிட்டு அப்படியே வாழைக்காயை தண்ணி வடித்து எடுத்துங்க. அப்படியே மேலெல்லாம் தடவி நல்லா இப்படி தடவி வச்சிடலாங்க. இது எல்லாத்தையும் தடவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம எல்லா பக்கம் போகிற மாதிரி எல்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ இதை கொண்டு போய் வெயிலில் ஒரு 10 நிமிஷங்கிறது ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு வரலாங்க. வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக பொரிச்சிக்கலாம். இப்போ கொண்டு போய் வெயிலில் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லாம் தடவி எடுத்து வச்சுட்டுனுங்க. கலர் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. எல்லாமே நம்ம ஹோம்மேடாக தான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். கடையில் வாங்குகிற பவுடர்லாம் கலர் பொடி போட்டிருப்பாங்க. அதனால் கலர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கலர் விருப்பப்பட்டிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் போடலிங்க. இப்போ கொண்டு போய் இதை வெயிலில் வச்சிடலாங்க. தேங்காய்ண்ணையும் விட்டுருக்கேங்க. ரொம்ப தேங்காய்ண்ணையும் ஃபுல்லாக விட்டு பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சிக்கலாம். தேங்காய் வாசம் வரணுங்கிறதுக்காக ஆயில் ஊற்றிட்டு அதில் தேங்காய் போட்டு ரொம்ப நேரமாக எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இப்போ எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். இதுவும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ போட்டாச்சுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். போட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா நுரப்பு தன்மையோடு இருக்குதுங்க. இந்த நுரையெல்லாம் அடங்கி சவுண்டு நின்றுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. மசாலாலாம் எதுலேயும் போகலை பாருங்கள். அப்படியே நம்ம போட்ட மசாலா அப்படியே இருக்குது பாருங்கள். பொரிச்சு எடுத்துருக்கோம். மசாலாலாம் எதுவுமே போகலை பாருங்க. அப்படியே எண்ணெயிலையும் போகாமல் இது நல்லா பிடிச்சிருக்குங்க. அப்படியே வீடு ஃபுல்லாக மீன் வறுக்கிற வாசம் அடிக்குதுங்க. அடுத்த பேட்ச் போட்டு விட்ருக்கேன். எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எண்ணெய் பாருங்கள், எண்ணெயில் ஒரு மசாலா கூட பிடிக்கல, ஒட்டில் வடச்சட்டிலையும் ஒட்டில் எண்ணெய் இதாகலை பாருங்கள். நீ அடுத்தது போட்டுக்கலாம். போட்டுட்டேன் பாருங்கள், நல்லா ஓசையெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த மாதிரி பொரிச்சது நல்லா இதெல்லாம் சத்தம் அடங்கினதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்போ தான் மொறுன்னு சாப்பிட நல்லா இருக்குங்க. பாருங்கள், மசாலாலாம் எதுவுமே போகல, அப்படியே மீனில் பிடிச்சிருக்கு. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்திங்கன்னா நீங்கள் சைவ மீன் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களாக சொன்னீங்கன்னா மட்டும்தான் இது வாழைக்காயின்னு தெரியும். சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் மீன் ஸ்மெல் இருக்குங்க. சூப்பராக இருக்குதுங்க. எல்லாத்தையும் பொரிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேனுங்க. அருமையாக மீனை சூப்பராக மசாலா எல்லாம் உதிராமல் அருமையாக பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், பிச்சாலும் இந்த மாதிரி தான் இருக்குங்க. மீன் வறுவல் சூப்பராக இருக்குதுங்க. இப்போ நம்ம சித்திரை மாதம் நோம்பியெல்லாம் சாத்துறாங்க. மீன் சாப்பிடணுன்னு நம்மளுக்கு ஒரு டெம்ட் ஆகுதுன்னா இது சொன்னால் தான் தெரியுங்க. மீன் மாதிரியே இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். மீன் பொரிச்சு எண்ணெய் பாருங்கள், மசாலாலாம் ஒன்றுலேயுமே பிடிக்கவும் இல்லை. மீனில் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒட்டி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பாடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வெண்டங்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஆட்டி வச்ச வெண்டங்காய் குழம்புங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூனுங்க, தாளிக்கிற உளுந்தம்பருப்பு இல்லை முழு உளுந்தம்பருப்பு அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு. எல்லாம் ஒரு பொரிஞ்சதுக்கப்புறங்க 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டுங்க, ஒரு 2 பெரிய வெங்காயம், குட்டி குட்டியாக இருக்கிற தக்காளி 2, இதெல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கணும். வணக்கிட்டு காமிக்கிறேன். குட்டி தேங்காய் மூடி
துறவி ஒரு அரை மூடி தேங்காய் பூவுங்க, ஒரு கை அளவு இருக்கும் போட்டிருக்கோம். இதையும் வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பூ போட்டு நல்லா வணக்கிட்டுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூளுங்க, ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டுங்க இப்போ இதை கொண்டு போய் ஆற வச்சிடலாங்க. கொண்டு போய் ஆற வச்சுட்டுங்க இப்போ இது வந்து வணக்கி விட்றதுக்கு ஒரு 4 பல் ஒரு 4 பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேனுங்க. வெண்டைக்காயை கழுவிட்டுங்க நல்ல ஒரு வர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. இப்போ எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் அது ஆறிட்டு இருக்கட்டுங்க. அந்த கடையை நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேனுங்க. அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு, ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பாத்திரத்தை கம்மியாக இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கழுவுற வேலை மிச்சமாகுங்க. பாருங்கள், வடைச்சட்டி வச்சுங்க கொஞ்சோண்டு தாளிக்கிற உளுந்தம்பருப்பு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. என்னடா வெந்தயம் நிறைய போட்டால் கசக்குன்னு நினைக்காதீங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க, அவ்வளவு கசப்பெல்லாம் இருக்காதுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு வரமிளகாய்ங்க, கொஞ்சம் கடுகுங்க, பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு மணம் வரணுங்க. இப்போ எண்ணெயில் ஒரு பொருள் போடுறோம்னா அதோடய வாசம் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பொருளை போடணும், அப்போ தான் நல்லாயிருக்குங்க. இப்போ பூண்டை போட்டுடலாம். பூண்டை போட்டு ஒரு வணக்க வேண்டியதான். நல்லா பூண்டு வாசம் எண்ணெயில் வரட்டுங்க வெளியில். இதுக்கு இடையிலிங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் இல்லைன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஒரு குண்டாவில் நான் இதெல்லாம் குழம்பு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் கரைச்சா நல்லா உங்களுக்கு அதோட புளி சாறு வந்து நிறைய கிடைக்கும். குழம்புலையும் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லா இருக்குங்க. இப்போ இது பூண்டை போட்டாச்சுங்க. அடுத்தது பூண்டோட இது வெளியில் வந்ததுக்கப்புறம் வெண்டைக்காயை போட்டாச்சுங்க. வெண்டைக்காய் நல்லா அந்த வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடணுங்க. வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை போயிடுச்சுங்க. இப்போ புளி கரைச்சி இதில் ஊற்றிடலாங்க. புளி தண்ணியை பாருங்கள், நான் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு புளி தண்ணியெல்லாம் ஊற்றி இப்போ வந்து மண் சட்டி, நம்ம புது மண் சட்டினா அது தாளிச்சு விடக்கூடாதுங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் அதில் தாளிச்சு விடணும். அதனால தான் நம்ம அந்த சட்டி வச்சு தாளிச்சிட்டு இப்போ இதில் எடுத்து ஊற்றியாச்சுங்க. இப்போ இது கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே போய் மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். ஆற வச்சோமில்லங்க, அந்த மசாலாவையெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா கொதித்து புளியோட பச்சை வாசம் போட்டுங்க. ஆற வச்சதை மிக்சியில் மாற்றிட்டுங்க ஒரு அரை ஸ்பூன் நான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேனுங்க. இப்போ பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சி புளிக்குழம்பு வைக்கல தாங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், ஆட்டினதெல்லாம் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கலாங்க, அப்போ தான் பிணைஞ்சு சாப்பிட நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா கொதித்து பச்சை வாசம் போக ரெடி ஆகிட்டுங்க. பாருங்கள், அருமையாக வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணாலும் மண் சட்டியில் வைக்கல, கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்ருக்குங்க. இப்போ இதை இறக்கிடலாம். மீன் பொரிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஆடுங்க. அருமையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வரகரிசி சாதங்க, ரசம், சைவ மீனுங்க, வாழைக்காய் வறுவல், மீன் மாதிரி பண்ணியிருக்கோங்க. இதுதான் நம்ம வீட்டில் சமையல். நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.